மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல நாங்களும் எங்களோட குளோப் நெக்ஸஸ் நிறுவனமும் ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஈவெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் எப்படி வந்தது, எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் எடுக்கணும், அதை வந்து எப்படி கரெக்டாக அது ஒரு பாத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து மூவி சான்ஸில் வந்து நம்மளும் படத்தில் வரமாட்டோமோ, நம்மளும் ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீனில் நம்ம வந்து வரமாட்டோமோ அப்படின்றவங்க நிறைய பேர் இப்போ வரைக்குமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களோட கம்பெனி குளோப் நெக்ஸஸ்க்காக ப்ரொடக்ஷன் லான்ச், எங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனர் வந்து இந்த மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் லான்ச் பண்ணணும், அதுக்கான ஒரு ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டுட்டு போனோம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உங்களோட ப்ரொடக்ஷன் லான்ச்சை வந்து நம்ம அதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நாங்கள் கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு இது பிடிச்சி போய் சரி ஓகே இதை வந்து நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் சீசன் 1 அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வந்தோம். அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ஈவெண்ட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா மேம் கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும் போது அவங்களுமே இதில் நான் வந்து கண்டிப்பாக நாங்கள் சொன்ன ஐடியாஸை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதில் நானும் வந்து ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதில் ஜாயின் ஆனாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதில் இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோவில் பார்த்துருப்போம். ஆஸ் யூஷுவல் வெப்சைட்டில் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ணுறது நம்மளோட ப்ரொடக்ஷன் பேனர், அதாவது நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை வச்சு தான் நம்ம அதில் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதில் ஈச் கேட்டகரியில் 4 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் யாருன்றது தெரியும், ஆனால் அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட April 14th தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜில் லைவாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூடிஸ் வந்து அங்கே ரிவீல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5 lakhs ப்ளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் 5 lakhs ப்ளஸ் மூவியில் நடிக்கிற சான்சஸ். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 3 lakhs, தேர்ட் ப்ரைஸ்க்கு 2 lakhs, ஃபோர்த் ப்ரைஸ்க்கு 1 lakh வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 6 கேட்டகரிஸ் தான் வச்சுருந்தோம், டீம் டான்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மேசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது ஏன் நாங்கள் வந்து சோலோ டான்ஸ்லேயும் நான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீங்கள் ஏன் அதை வைக்கல, எனக்கு நான் ஆடுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்குது, நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் எங்களோட மேனேஜ்மெண்ட் டீமில் எல்லாருமே பேசி சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திறமை கொடுப்போம். அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களோட திறமையும் வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களுக்காக வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம். அந்த சோலோ டான்ஸ்க்குமே ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 299. பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான், டைட்டில் வின்னர், அவங்க மூவியில் நடிக்கிறதுக்கான சான்சஸ் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸ் 1 lakh ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ஆதரவு என்றைக்குமே வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோடு இது முடிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் சீசன் 1 சீசன் 2 நிறைய தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே நீங்கள் எங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி, வணக்கம்.